ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ் சினிமாவில் நட்சத்திரங்களாக ஜொலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் ராதிகா சரத்குமார் தம்பதியர். சினிமா, அரசியல் என இருவரும் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக இருந்த நடிகர் சரத்குமார் கடந்த 2024 மார்ச் 12ஆம் தேதி தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்து தேசிய பொதுக்குழு உறுப்பினரானார். ஹீரோ, வில்லன் என தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட நடிகராக இருந்தாலும் பிரதீப் ரங்கநாதன் நடித்த டூட் படத்தின் மூலம் சமீபத்தில் ஜென்சி கிட்ஸுகள் மத்தியிலும் பிரபலமானார். அண்மையில் சரத்குமாரும் அவரது மனைவி ராதிகாவும் தங்களது 25வது திருமண நாளை கொண்டாடினார்கள். ஒரு பக்கம் அரசியல், இன்னொரு பக்கம் சினிமா என இன்றும் பயங்கர பிஸியாகவும் ரசிகர்களை கவர்ந்த பிரபலங்களாகவும் இருந்து வருகிறார்கள். பல்வேறு படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தி வருகிறார் சரத்குமார். இன்னொரு பக்கம் சின்னத்திரையின் காட் மதராகவும், மறுபக்கம் நாயகர்களின் குட் மதராகவும் நடித்து உச்சத்தில் இருக்கும் ராதிகா நீண்ட நாட்களுக்கு பிறகு தேசிய விருதை இதில் வாங்கிவிட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு அழுத்தமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ள தாய்க்கிழவி திரைப்படம் பிப்ரவரி 27ஆம் தேதி திரைக்கு வரவிருக்கிறது. சரத்குமார் நடிப்பில் மாதவ் ராமதாசன் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஆழி திரைப்படமும் பிப்ரவரி 27 அன்று போட்டி போட்டுக்கொண்டு வெளியாகிறது. இந்த நிலையில்தான் இந்த தம்பதியரை பற்றிய தகவல் ஒன்று தற்போது வைரலாக சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. சுமார் 500 கோடி மதிப்புள்ள பிரம்மாண்ட ஆடம்பர பங்களா வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு நடிகர் சரத்குமார் மற்றும் ராதிகா தம்பதியர் குடியேறியுள்ளதாக இந்த தகவலில் கூறப்பட்டுள்ளது. 14,000 முதல் 15,000 சதுரடி பரப்பளவு கொண்ட வீட்டிற்கு குறைந்தது 15 வேலைக்காரர்கள் தேவைப்படுவதாலும் வீட்டின் 7 கதவுகளையும் மூடுவது, திறப்பது என பல வேலைகள் இருப்பதாலும் இந்த முடிவுக்கு வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. அண்மையில் நடிகை ராதிகாவின் தாயார் கீதா ராதா உயிரிழந்தார். தனது தாயாரின் மறைவுக்கு பின் தான் மொத்தமாக உடைந்து விட்டதாகவும், அப்போது தன்னையும் தனது குடும்பத்தினர் அனைவரையும் சரத்குமார் தான் பார்த்து கொண்டதாகவும் பேட்டி ஒன்றில் ராதிகா தெரிவித்திருந்தார். தற்போது பெரிய வீட்டை விட்டு சின்ன வீட்டிற்கு அவர் மாறுவதற்கான காரணமும் இதுவாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் உருவாகியுள்ள தாய்க்கிழவி படத்தில் ராதிகா சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். உசிலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 75 வயதுடைய மூதாட்டியை மையமாக வைத்து இப்படம் உருவாகியுள்ளது. ஏற்கனவே இப்படத்தின் டீசர் வெளியாகி ரசிகர்களிடம் கவனம் ஈர்த்த நிலையில் வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி வெளியாக இருந்தது. தற்போது படத்தின் ரிலீஸ் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் 500 கோடி பிரம்மாண்ட வீடு குறித்து சரத்குமாரே விளக்கமளித்துள்ளார். என் வீடு 500 கோடி ரூபாய் என்றால் நான் ஓய்வு பெற்றிருப்பேன். 500 கோடி இருந்திருந்தால் 25 கோடியிலிருந்து ஒரு 15-20 கோடி ரூபாய்க்கு ஆடம்பரமான தாராளமான ஒரு வீட்டை கட்டிவிட்டு 450 கோடி ரூபாயை பேங்கில் போட்டுவிட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாமே. எதையோ கிளப்பி விடுகிறார்கள். நான் அதையெல்லாம் கண்டு கொள்வதில்லை. அதை யாரும் நம்ப போவதில்லை. எங்களுடைய வீடு 14,000 சதுரடி என்பது உண்மைதான். மொத்த குடும்பத்தினரும் அங்கு வசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வீடு கட்டினேன். 7 கதவுகள் உள்ளன என்பதும் உண்மைதான். தவறாக ஒட்டு கேட்டு இப்படி ஒரு தகவலை பரப்பிவிட்டார்கள். நானும் ராதிகாவும் தான் இருக்கிறோம். மகன் சிங்கப்பூரில் படித்துக் கொண்டிருக்கிறான். மகள்களுக்கு திருமணமாகிவிட்டது. இன்னொருவர் இன்னொரு வீட்டில் இருக்கிறார். பக்கத்தில் 2 பக்கமும் பெரிய பள்ளிகளை கட்டிவிட்டார்கள். காலையிலே பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்க வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே. எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன், ஊடகத்தில் இருக்குன்னு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறேன்னா 10 கோடி வீடு கட்டி 400 கோடியாக வந்து பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியாக எந்த வேலையும் செய்யாம வீட்டில் ரிட்டையர் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்குள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள்.
ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார் நினைத்து விடுவார்கள். காற்றோட்டம் இல்லாத சூழல் ஏற்பட்டு விட்டது. அதனால் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டோம். திரும்ப மார்ச் மாதம் அந்த வீட்டை இடித்துவிட்டு வேறு ஸ்டைலில் கட்டலாமா அல்லது இதே வீட்டை சவுண்ட் ப்ரூஃபாக மாற்றலாமா எனவும் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். 2 பக்கமும் பள்ளிகள் இருப்பதால் காலை நேரங்களில் சத்தம் அதிகமாக வருகிறது. பால்கனி வழியாகத்தான் எனது ஜிம்முக்கு செல்வேன். பள்ளிகளிலிருந்து அங்கிள் என குரல் கொடுப்பார்கள். இப்படி பல காரணங்களால் பிரைவசி போன மாதிரி உணர்ந்தோம். எனவே 1 வருடத்துக்கு இந்த வீட்டில் தங்குவதற்கு பிரேக் எடுத்துக் கொள்ளலாம் என முடிவு செய்தோம். அதனால்தான் அமெரிக்கன் கம்பெனிக்கு வாடகைக்கு கொடுத்தோம். மார்ச் மாதத்தில் அவர்கள் வெளியேறி விடுவார்கள். பிறகு வீட்டை புதுப்பித்துவிட்டு திரும்பவும் 1 மாதத்தில் அங்கு செல்லலாம் என இருக்கிறோம். ஆனால் புதுப்பிக்க 200 கோடி செலவு செய்தேன் எனவும் கிளப்பி விடுவார்கள் என சிரித்தபடி கூறியுள்ளார். ஒரே நாளில் தனது படமும் ராதிகாவின் படமும் வெளியாகிறது என்ற கேள்விக்கும் அவர் சிரித்தபடியே ரியாக்ட் செய்தார். வீட்டில் போட்டி இல்ல, ஆனால் தியேட்டரில் எங்க 2 பேருடைய படமும் ஒரே நாளில் வருவது போட்டியாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவும் கூறியுள்ளார். 1000 கோடி அப்பு என்கிற ரேஞ்சுக்கு சரத்குமார் ராதிகா பிரம்மாண்ட வீடு குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி கொண்டிருந்த சூழலில் சரத்குமாரே அதற்கு விளக்கமளித்து முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.